மேட்ச் நம்பர் 4 between the team World 11 vs 77 Rockers. World 11 on strike Sanchina. First ball against the wind, leg side hit பண்ணிருக்காரு. And ball reaches boundary போயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் ஆர் பவுண்ட்ரி சிக்னல் தாங்க இப்போ பார்க்கணும். ஸோ ஹியூஜ் சிக்னல் கிடச்சிருக்கு. ஸோ ஆன் ஸ்ட்ரைக்கில் சஞ்சினா இருக்கார் மற்றும் ஃபஸ்ட் ஓவர் வந்து தேவா ஸ்டார்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி டாட் லாங்காக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே கிடச்சிருக்கு. ஆன் ஸ்ட்ரைக்கு லோக்கி வந்திருக்காரு, அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் ஃபீல்டர் தலைக்கு மேலே போயிருக்கு. அண்ட் பவுண்ட்ரி ஹிட்டான்னு பார்க்கும்போது அதே தான் நினைக்கிறேங்க, அதே தான் பவுண்ட்ரி நம்பர் 1 ஃபார் லோக்கி கிடச்சிருக்கு அவருக்கு. இந்த அடி லெக்கில் ஸ்வீப் பண்ணியிருக்காரு. ஸோ அங்கே தண்ணி இருக்குது, தண்ணியில் பொழிச்சுன்னு விழுந்தா 2G, பட் பொழிச்சுன்னு விழலைங்க. பட் இவங்க இந்த பேர் அதுக்குள்ள டபுளே எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் லாங்காக மிடானுக்கு போயிருக்கு. ஒரு டாட் பால் மட்டுமே. ஸ்டெப் டவுன் அண்ட் லோ ஃபுல் டாஸாக பிக் பண்ணி ஷார்ட் பால் எங்கே போகுது. ஸோ பவுண்ட்ரி ரீச் ஆகலைங்க. பவுண்ட்ரி நினச்சி கொஞ்சம் லேசியாக இருந்தாங்க, அதுக்குள்ளே இப்போது டபுள் மட்டுமே எடுத்திருக்காங்க. இவ்வளோ ஓவரம் கம்ப்ளீட் ஆகுது. செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண வசந்த் வந்திருக்காரு மற்றும் பேட்டிங் பவர் பிளே சூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஓவர் இன்றைக்கான டேயில் பேட்டிங் பவர் பிளே இப்போ தாங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. 2G போயிருக்கு. ஸோ இன்றைக்கான டேயில் 6 இன்னிங்ஸில் மேண்டேட்ரி பேட்டிங் பவர் பிளே தாங்க சூஸ் பண்ணாங்க. இப்போது செகண்ட் ஓவரில் சூஸ் பண்ணி அக்ரஸன் இண்டர் காட்டுறாங்க டீம் World 11. ஒரு சிங்கிள் மட்டுமே. இந்த அடி ஸ்ட்ரைட்டில் ஹேட் லோக்கி கிட்டே இருந்து அண்ட் பால் ரீச்சஸ் பவுண்ட்ரி. ஆஃபில் அந்த பால் கடர் அப்படியே ஆஃபில் தூக்கி விட்டுருக்காருங்க ஃபீல்டர் தலைக்கு மேலே. ஸோ டபுள் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த டபுளோட ஸ்டேப் பண்ணியிருக்காங்க. திரும்பி லெக் கடர் இந்த ஆடியோ நின்று கரெக்டாக தூக்கி விட்டுருக்காரு கவர்ஸ் ரீஜனில். பால் அம்பையர் சிக்னல் இன்னும் வரல, மேக்ஸிமம் சிக்னல் கிடச்சிருக்கு. ஸோ கவர்ஸில் ஃபீல்டர் சேர்த்து வச்சுருக்காங்க. இப்போ லெக்கில் தான் போவார். லெக்கில் ஷாட்டுக்கான முயற்சி எட்ஜ் வாங்கி தான் ஏறி இருக்குது. கீழே ஃபீல்டர் கையிலே விழுந்துருக்கு விக்கெட். ஸோ விக்கெட் நம்பர் 1 லாஸ் பண்ணுறாங்க டீம் World 11. நீங்கள் ஸோ 3வது ஓவருங்க. ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பால் சென்சிபிளா டிஃபென்ஸ் ஜஸ்ட்டு ஒரு குயிக் சிங்கிள் எடுத்திருக்காங்க. இந்த பேர் நம்பர் 3 பொசிஷனில் உள்ள அந்த லாரா இருக்கார் ஸ்ட்ரைக்கில், அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஸ்விட்ச் இட் அண்ட் வெளியாந்துரு. இது பால் டாட் பால். பால் நீக் அண்ட் பால் பின்னாடி. ஸோ ஸ்ட்ரைட் வித் ஸ்லிப் ஃபீல்டர் மீண்டும் ஒரு டாட் பால் கிடச்சிருக்கீங்க. திரும்பி ஒரு ஸ்விட்ச் இட் அண்ட் ஃபுல் டாஸ். சரியான கனெக்ஷன் இல்லை, ஹைட்டு தான் ஏறி இருக்கு. பட் கீழே ஆளோ இல்லை, ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு இந்த பேருக்கு. ஓ பெரிய ஸ்விங் கீப்பர் கிட்ட வந்து 1 டேவம் கிடச்சிருக்கு. டாட் பால் லோ ஃபுல் டாஸ். ஸோ ஒரு பிச் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒரு ஆஃப் ஷாட், ஒரு சிங்கிள் மட்டுமே. 4வது ஓவர் கண்டினியூ பண்ண உதயா வந்திருக்காரு. அவரு ஸ்விட்ச் எனக்கு கரெக்டாக கேப்பில் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிள் அண்ட் டபுள் குயிக்காக ஆக்சிலரேட் பண்ணியிருக்காங்க இந்த பேர். இப்போ நல்ல பாலுங்க, அவர் சஃபிள் பண்ண அதுக்கேற்ற மாதிரி போல்டுக்கு போட்டிருக்காங்க. பாலும் குயிக்காக ட்ராவல் ஆகுது பவுண்ட்ரிக்கு. இன்னும் பவுண்ட்ரி ரீச் ஆகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். பவுண்ட்ரி திரும்பி ஷஃபிள் அண்ட் ஹியூஜ் பிக் பை சஞ்சினா. வெளியே இருந்து கேட்ச் பிடிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் நம்பர் 2 ஃபார் சஞ்சினா கிடச்சிருக்கு லெக் சைட்லேயே. திரும்பி ஷஃபிள் ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. ஓ அடிக்கல, ஒரு டாட் பால் மட்டுமே. ஸ்விட்ச் இட் அண்ட் சரியான கனெக்ஷன் இல்லை. பேட்ஸ்மேனை அடிச்சுட்டு ஃபீல் பண்ணாங்க. சின்ன ஏஜ் அண்ட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர், ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் திரும்பி லாராகிட்ட இருந்து ஷார்ட்டான முயற்சி அண்ட் சரியான கனெக்ஷன் இல்லை, ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட ஓவரம் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 5வது ஓவருங்க. ஃபர்ஸ்ட் பால் ஸ்விங் அண்ட் மிஸ், மேலேயே பட்டிருக்கு. லெக் பாய்ஸ் எடுக்க முயற்சி பண்ணல, டாட் பால் மட்டுமே. திரும்பி ஒரு ஸ்விங் அண்ட் மிஸ், மீண்டும் மேலேயே பட்டுருதுங்க. 2 டாட்ஸ் என்ன வரும் கிடச்சிருக்கு. இந்த அடி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் நின்று அடிச்சிருக்காரு அண்ட் பால் ரீச்சஸ்
கையிலேயே விழுந்துருக்கு. விக்கெட் நம்பர் 2 லாஸ் பண்ணுறாங்க டீம் 11 நீங்கள். நம்பர் 4 பொசிஷனில் நியூமேன் அப்பு வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் சென்சிபிளாக ப்ளே பண்ண முயற்சி. ஃபார்வர்டை தாண்டி இருக்கு பால். சிங்கிள், ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ ஷஃபிள் நல்லா பண்ண, பட் கரெக்டாக போலுக்கு போட்டுருக்காங்க. கால் எல்லாம் பால் ஹிட் பண்ணியிருக்கோம். டாட் பால். ஸ்டெப் டவுன் அண்ட் லாங் ஆஃப் ரீஜனில் ஹிட். பால் நல்லா ஸ்டாப் அது. ஃபுட்பால் அவரே அவங்க காலில் பட்டு வந்திருக்கு. ஒரு டபுள் ப்ளஸ் லேட் ஃபீல்டிங்க. அதுக்குள்ளே இந்த பேர் ஒரு ட்ரிபிளே எடுத்துருக்காங்க. இதோட இந்த ஓவரும் கம்ப்ளீட் ஆகுது. 6வது ஓவர் கண்டினியூ பண்ண வசந்த் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் லோ புல்டாஸ் அண்ட் ஹிட். ஸ்ட்ராங்கானா இல்லை, லைன் முன்னாடியே பிடிச்சிருக்காங்க. விக்கெட். ஓப்பனிங்லேருந்து சூப்பராக விளாண்டுருக்காங்க. சன்சினா இப்போ தன்னோட விக்கெட் இங்கே லாஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. நியூமேன் நம்பர் 5ல் சலீம் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் சென்ட்ரல் ஷாட் முயற்சி அண்ட் காலில் பட்டிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஒரு ஆஃப் ஷாட் அண்ட் சரியான கனெக்ஷன் இல்லை. லெஃப்ட் ஒன்று எல்லாருமே டீப்பில் நிற்கிறாங்க. ஸோ கேட்ச் ஆஃப் ஷாட் மாட்டாது. அவ்வளோ தூரம் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ பிளாக் பாலில் போட்டிருக்காரு. போலர் கட் பண்ண முடியல. கட் பண்ணியிருக்காங்க, பட் டாட் பால் மட்டுமே கிடச்சிருக்கு. ஸோ ஷஃபிள் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுது. ஸோ ஒரு லெக் அம்பையர் கை தூக்கியிருக்காரு. விக்கெட். ஸோ நம்பர் 6ல் நியூமேன் வந்திருக்காங்க. பார்ப்போம். ஸ்டெப் டவுன் அண்ட் பால்ட மிஸ் பண்ணியிருக்கு பால். ஸோ டாட் பால். ஸோ எந்த ஓவர் லாஸ்ட் ஓவர் கண்டிப்பாக தேவா வந்திருக்காரு. மற்றும் ஒரு வைடு ஓவராக ஆரம்பிச்சிருந்தாரு. பால் பிளாக் பாலில் போட்டிருக்காங்க அண்ட் பேட்ஸ்மேன் ஒரு சிங்கிள் மட்டுமே கிடச்சிருக்கு. ஃபுல்டா சரியான கனெக்ஷன் இல்லை. ஃபீல்டரை தாண்டி இருக்கு. சிங்கிள் அண்ட் டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காங்க இந்த பேர். திரும்பி ஆக்கர் பால். கரெக்டான கனெக்ஷன் இல்லை. ஆர்வாரால் எடுக்க முடியல. லாங்கில் இருந்தோம். அந்த ஃபீல்டர் எடுத்திருக்காரு. கீப்பர் 2 கேத்ரோ. ஒரு சிங்கிள் மட்டுமே. சிங்கிள் மேட்ச் மேலேயே பட்டுருது. ஸோ லெக் பைஸில் ஒரு குயிக் சிங்கிள் எடுத்திருக்காங்க இந்த பேர். ஸோ லாஸ்ட் பால் வந்து டபுள் தாங்க. காரணம் போலர் வந்து டெட் பண்ணாமல் அவேர்னஸ்லாம் போனதில் ஓடிருக்காங்க. இப்போ ஒரு சிங்கிள் மட்டுமே கிடச்சிருக்கு லெக் பைஸில் மீண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் லாஸ்ட் பால் பார்ப்போம். ஒரு நல்ல ஸ்விங் லெக்கில் அண்ட் அங்கே ஃபீல்டர் இல்லை. ஒரு சிங்கிள் அண்ட் டபுள் எடுத்துருக்காங்க இது வரைக்கும். ஸோ அங்கே அடிக்கணுமான்னு பார்க்கும்போது அடிச்சிருக்காங்களா தெரில. அம்பையர் இன்னும் கையோ தூக்கல எதுவுமே கொடுக்கலங்க. ஒரு ட்ரிபிள் மட்டுமே இதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்ப்ளீட் ஆகுது. 2 டீம்ஸ் கிட்ட இருந்தோம். டீம் 77 ராக்கர்ஸ்க்காக அந்த ஸ்ட்ரைக்கில் தேவா இருக்காரு. மற்றும் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து அப்பு ஸ்டார்ட் பண்ணார். ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் அண்ட் ஒரு குயிக் சிங்கிள் எடுத்துருக்காங்க இந்த பேர். அந்த ஸ்ட்ரைக்கில் வசந்த் இருக்காரு. மற்றும் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து அப்பு ஸ்டார்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பால் நல்ல பால் குயிக்கராக காலிலே இடிச்சிருக்கு. ஸோ லெக் பாய்ஸில் ஒரு சிங்கிள் எடுத்துருக்காங்க இந்த பேர். லோ புல்டாஸ் லெக்கில் ஷாட்டுக்கான முயற்சி. பால் ஸ்ட்ரைட்டில் தான் போயிருக்கு. அது கையிலேயே விழுந்துருக்கு. விக்கெட் நம்பர் 1 லாஸ் பண்ணுறாங்க டீம் 77 ராக்கர்ஸுங்க. நம்பர் 3 பொசிஷனில் நியூமேன் விகாஸ் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் டேக்கர் பால் அண்ட் குயிக்காக ஓடி இருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே இல்லை ஓவர் த்ரோ. இப்போ அதை டபுளாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க இந்த பேர் கம்ஃபர்டபுளாக. ஸ்லோயர் ஒன். ஸோ மிஸ் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் அண்ட் டாட் பால். இப்போ லோ ஃபுல்டாஸ் அண்ட் சைடு த ஃபீல்டர் மிஸ்ஃபீல்டு பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு இந்த பேருக்கு. செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண லோக்கி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் சரியான முயற்சி. சரியான கனெக்ஷன் இல்லை. அங்கே ஃபீல்டர் தாண்டி இருக்குது. ஒரு சிங்கிள் அண்ட் கம்ஃபர்டபுளாக ஒரு டபுள் எடுத்திருக்காங்க இந்த பேர். பால் திரும்பி ஷாட்டுக்கான முயற்சி. எஜ் வாங்கி தான் நின்றுருக்கு அண்ட் மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்விங்கர்மே சொல்லி வந்துருது பால். டாட் பால். இந்த அடி லெக்கில் ஒரு ஹியூஜ் ஸ்விங் அண்ட் பால். ஒரு நல்ல டேக் ஃபீல்டர் இது வந்து விக்கெட் நம்பர் 2 லாஸ் பண்ணுறாங்க டீம். இங்கே நம்பர் 4 பொசிஷனில் நியூமேன் துரை வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் நிக் சைடு போலர் அண்ட் டாட் பால்.
திரும்பி லெக்கில் ஸ்விங் அண்ட் அங்கே கேப்பு இல்லை திரும்பி ஒரு நல்ல டே இருக்காங்க ஃபீல்டர் கிட்ட விக்கெட் நம்ம 3 லாஸ் பண்ணுறாங்க டீம் இங்கே. தேர்ட் ஓவர் கண்டினியூ பண்ண அருண் கட்டப்பா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸோட ஆரம்பிச்சிருக்காரு. நின்று தூக்கி விட்டுருக்காரு விகாஸ் அண்ட் பால் வெளியே பிடிச்சிருக்காங்க. ஹியூஜ் நம்பர் 1 இது ஆஃபில் வந்துருக்கு விகாஸ் அவர் பேட்லேருந்து. ஸ்விட்ச் இட் அண்ட் பால் உள்ள அம்பையர் சிக்னல் டாட் பால் சிக்னல் கொடுத்துருக்காங்க. லோ ஃபுல் டாஸ் அண்ட் ஃபீல்டரை தாண்டி இருக்கு பால். ஸோ பவுண்டரி ரீச் பண்ணியிருக்கு. ஸ்டெப் டவுன் அண்ட் ஸ்டம்பிங் ஸ்ட்ரெயிட்டாகவே விக்கெட் சிக்னல் கிடச்சிருக்கு. விக்கெட் நம்பர் 4 லாஸ் பண்ணுறாங்க டீம் 77 ராக்கர்ஸுங்க. நம்பர் 6 பொசிஷனில் நியூமேன் விஜய் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் சென்சிபிளா டிஃபென்ஸ் அண்ட் டாட் பால். நெக்ஸ்ட் பால் என்ன அடிச்சு விட்டுருக்காங்க ஸ்ட்ரைட்டில் அண்ட் நல்ல ஒரு ரன்னிங் கேட்ச் அங்கே ஃபீல்டர்கிட்ட இருந்து விக்கெட் நம்பர் 5 லாஸ் பண்ணுறாங்க டீம் 77 ராக்கர்ஸுங்க. 4வது ஓவர் கண்டினியூ பண்ண சூர்யா வந்திருக்காரு மற்றும் பேட்டிங் பவர் பிளே சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலே அரைக்குழி அண்ட் ஆஃப் சைடில் ஃபீல்டர் தலைக்கு மேலே தூக்கி விட்டுருக்காங்க. ஸோ பால் பவுண்டரியை போய் ரீச் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட்டில் ஹிட் அண்ட் இதான் தலைக்கு மேலே 2 டோன் கால் அங்கேயே பிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே மிஸ்கம்யூனிகேஷன் ரன் அவுட்டில் ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு இங்கே டீம் வேர்ல்டு அவனுக்கு. பால் மேசா ஏதோ லவுட் ஷவுட் இருக்கு 2 பேர் டீம் கிட்ட இருந்து. பால் லெக் சைடில் ஹிட் அண்ட் ஃபீல்டர் இருக்காங்க. ஸோ ஒரு சிங்கிள் மட்டுமே கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பால் ஷார்ட் மாதிரி செய்வாட் மேலே பட்டிருக்கு அண்ட் டாட் பால். இதாவது ஸ்ட்ரைட்டில் ஒரு ஹிட் அண்ட் பால் ரீச் ஆஸ் ஹியூஜ் நம்பர் 1 பால் வந்து அன்சாரிக்கு. 5வது ஓவர் கண்டினியூ பண்ண லோக்கி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் மேட்ச் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. திரும்பி இதாட்டி ஒரு ஆஃப் கடையார் ஜம்பிங் அப்பீல் நாட் அவுட் சிக்னல் தான் கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் பால் வந்து ஸ்டம்பிங் விக்கெட் சிக்னல் கிடச்சிருக்கு. பால் சுவிட்ச் அண்ட் அதான் ஒரு ஷாட்டுங்க கேப்பில் போயிருக்கு அண்ட் பால் பவுண்டரியும் ரீச் ஆகிருக்கு. திரும்பி ஒரு சுவிட்ச் அண்ட் ஆஃப் கடை தவற விட்டு அண்ட் டாட் பால். மீண்டும் ஒரு சுவிட்ச் அண்ட் ஃபீல்டர் ஃபுட்பால் ஸ்டாப் பண்ண முடியல. ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் திரும்பி ஷார்ட் ஸ்ட்ரைட்டில் பட் பால் கையிலே விழுந்திருக்கு. விக்கெட் நம்பர் 8 லாஸ் பண்ணுறாங்க டீம் 77 ராக்கர்ஸ். ஸோ 6வது ஓவர் கண்டினியூ பண்ண சூர்யா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் சுவிட்ச் அண்ட் கரெக்டாக கேப்பில் அங்கே ஆளே இல்லை. ஸோ பால் அங்கே நின்றுச்சுங்க பிச்சில் குத்தி பிச்சா. அதில் இந்த பேர் ஒரு டபுள் +1 போனஸ் ரன் கிடச்சிருக்கு. ஒரு ட்ரிபிள் எடுத்திருக்காங்க. நிக்கான் பால் பின்னாடி அண்ட் ஸ்ட்ரைட் டு த ஸ்லிப் ஃபீல்டு ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்விங் அண்ட் மிஸ் அண்ட் எந்த ஒரு சிக்னலும் இல்லை டாட் பால். ஸ்விட்ச் அண்ட் மீண்டும் ஒரு டாட் பால் போட்டிருக்காரு சூர்யா. இங்கே முன்னாடி நின்று ஷார்ட் மாதிரி அண்ட் ஸ்ட்ரைட் டு த ஃபார்வர்ட் அண்ட் டைரக்டட் பாட்டில் அங்கே விக்கெட்டுக்கு அப்பீல் இருக்குது. மீண்டும் ஒரு டைரக்டட் பாட்டில் அங்கே போலர் ரெண்டு ஆள் இல்லை. இப்போது போலர் ஒரு டபுள் இந்த பேர் எடுத்திருக்காங்க. பால் ஷஃபிள் பண்ணாங்க கரெக்டாக பேட்ஸ்மேன் உள்ளே போட்டிருக்காங்க. இந்த டாட் பாலோட 6வது ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. லாஸ்ட் ஓவர் கண்டினியூ பண்ண அப்போ வந்திருக்காரு. ஒரு ஓவருக்கு 23 ஆடணும். ஃபர்ஸ்ட் பாலே லெக்கில் ஷார்ட் அண்ட் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. சிங்கிள் அண்ட் கம்ஃபர்டபுளாக இந்த பேர் ஒரு டபுள் எடுத்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் பால் வந்து ஒரு ஒயிட் +1 இருந்தது. ஸ்விட்ச் அண்ட் ட்ராக் பேட்டில் ஷார்ட் முயற்சி உள்ளே ஆந்திருக்கா ஒரு விக்கெட் தான் போலங்க. ஸோ லாஸ்ட் பால் வந்து ஒரு ஒயிட் +1 இருந்தது. மீண்டும் இதாட்டி ஷார்ட் அண்ட் ஆஃப் லெஃப்ட் ஃபீல்டர் இருக்காங்க. ஒரு சிங்கிள் அண்ட் ஒரு டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காங்க இந்த பேர். ஸோ 3 பாலுக்கு வெற்றி பெறணும்னா தேவை 17.
சுவிட்ச் அண்ட் பால் உள்ளே வந்துருது. டாட் பால் சிக்னல் கிடச்சிருக்கு. சுவிட்ச் திரும்பி ஃபுல் டாஸ். கனெக்ஷன் இல்லை, அங்கே அடிக்கல. ஒரு டாட் பால் மட்டுமே வேண்டும். இப்போ மேட்சோட லாஸ்ட் பாலுங்க. ஸ்லோயரில் நாங்கள் விக்கெட் கிடைக்குமா இல்லை? இந்த ரன்னிங் ரன்ஸோட டீம் வெற்றி பெறாங்க. வேர்ல்ட் 11 ஹார்ட் லக் ஃபார் த டீம் 77 ராக்கர்ஸ்.